ஹாய் கைஸ், இப்போ என்ன பார்க்க போனால் ஃபுல்லாகவே சோஃபா செட்டை பார்க்க போகிறாங்க. இது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரியில் தயார் பண்ண மாடல் தாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ கூட்டு தாங்க. நம்மள்ட்ட என்னென்ன டீக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் டீக்கு இருக்குது, அப்புறம் நாட்டு தேக்கு இருக்குது, அப்புறம் வந்து கானா தேக்கு இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒரு ஷோரூமுக்கு நம்ம சப்ளை பண்ணியிருக்கிறோம். அந்த மாடலில் தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் நான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து வால்நட் கலர் வேணும், இல்லை எனக்கு இதில் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக மேட் ஃபினிஷிங் வேணும், இல்லை எனக்கு உட்ட கலரே போதுங்க அப்படின்னா கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா குஷன் வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குஷனும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டியோட தான் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கடைசி கால் வேணும்னா கடைசி கால் வேணும், சைடில் இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் வேணுமா அந்த பாக்ஸ் டிசைன் கூட நம்ம பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்டரில் எனக்கு வந்து கார்வின் டிசைன் வேணும் அப்படின்னா அந்த கார்வின் டிசைன் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதில் பாருங்கள் 4க்கு 4 லெக்கு, அது மாதிரி இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதில் வந்து 10 வருஷம் அந்த மாதிரி வந்து வுட்டுக்கு வந்து வாரண்டி இந்த மாதிரி வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 15,000க்கு தரேங்க குஷனோட, நான் 16,000க்கு தரேங்க, 14,000க்கு தரேன் அப்படிம்பாங்க. தயவுசெய்து நீங்கள் அதை டீ கேனு முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? டீ கேன் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பில் பண்ணணும். ஏன்னா அவங்க போடுற மரம்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், புங்க மரம், கருவ மரம், இதில் போட்டு தான் அவங்க இப்போ 15,000க்கு 14,000க்கு 16,000க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தில் 1-2 கிராக் விடும். அப்படி இல்லைனா மாவு பவுடராக கொட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம வுட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சீசனிங் பண்ண விட்டுங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது. சப்போஸ் ஒரு வேளை அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சர்வீஸ்லாம் பண்ணி தர மாட்டாங்க, செட்டே மாற்றி கொடுத்துருவேன், புரியுதுங்களா? நம்ம வீட்டில் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வராது. நம்ம ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் A to Z வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், தங்க மாதிரி தகதங்க ஜொலிக்குங்க. ஒவ்வொன்றும் 5 வருஷம் 10 வருஷம் வாரண்டி இருக்குது. இல்லை இது இல்லாமல் என்கிட்ட உள்ள மாடலை செஞ்சு தர முடியுமா, நான் கொடுக்குற மாடல் எனக்கு வேணுங்க அப்படின்னா கூட அதே மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு மாடல் கொடுக்குறீங்க, இப்போ இருக்க நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு மாடல் நீங்கள் பார்க்குறீங்க, அது ஓகேனா எடுத்துனா உடனே டெலிவரி பண்ணிடலாங்க. வேறு ஏதாவது மாடல் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து டைம் வேணும். டைம் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்னிச்சரை பொறுத்தளவில். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் நம்மளுக்கு டைம் தந்தீங்கன்னா பக்காவாக வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், மற்ற இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு காமிக்க மாட்டேன். இன்றைக்கி ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உட்ரகத்தை நான் காமிப்பேன். இது வந்து கானா தேக்குங்க, இது வந்து உங்களுக்கு நாட்டு தேக்குங்க, இது வந்து உங்களுக்கு வந்து அசாம் தேக்குங்கன்னு பார்ப்பேன், காட்டுவேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்டு பில் பண்ணால் மட்டும் போதுங்க. மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. வுட்டு வந்து குவாலிட்டியான வுட்டு கிடையாது. இன்றைக்கி ஒரு கட்டில் செய்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெண்டர் கூலி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் 4,800 5,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, புரியுங்களா? அப்படிங்கும்போது நம்ம தேக்கு மரத்தை போட்டுக்கிறோம். இப்போ எவ்வளோ வந்து மெட்டீரியல் எவ்வளோ ஆகும், ஆள் கூலி எவ்வளோ ஆகும், மரத்தோட கூலி என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கம்மியாக இருக்குது அப்படின்னு போய் வாங்கிட்டு மரம் வந்து கிராக் விட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டாங்க, புரியுதுங்களா? நம்மள்ட்ட நேரில் வந்தீங்கன்னா பக்காவாக பண்ணி நம்ம கொடுத்துடலாங்க. தயவுசெய்து உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கையோட ஒரு கார்பெண்டரை கூட்டிகிட்டு வந்துடுங்க. கூட்டிகிட்டு வந்து இது கன்ஃபார்மாக இவங்க பண்ணுற டீக்கு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து எடுத்துங்க, தப்பே கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம உண்மையான குவாலிட்டி வச்சு நல்ல ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும், புரியுதுங்களா? 10 கஸ்டமர்கிட்ட நம்ம போய் சொல்லி விற்கிறத விட 2 கஸ்டமர்கிட்ட உண்மையை சொல்லி விற்றாலும் அந்த 2 கஸ்டமர் எங்களுக்கு வந்து 10 கஸ்டமர் வந்து உருவாக்கி தருவாங்க, புரியுதுங்களா? பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.